உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். நமக்கு வேண்டாம் போதைப்பொருள். கோவையில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி. கோயமுத்தூரை போதைப்பொருள் இல்லாத நகரமாக மாற்றும் நோக்கில் நமக்கு வேண்டாம் ட்ரக் ஃப்ரீ கோவை என்ற தலைப்பில் பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்றது. இந்திய தொழிலக கூட்டமைப்பின் கீழ் இயங்கும் இளம் இந்தியர்கள் கோயமுத்தூர் அமைப்பின் ஆரோக்கியம் மற்றும் யுவா பிரிவினர் இணைந்து இந்த நிகழ்ச்சியான விழிப்புணர்வு இயக்கத்தை ஒருங்கிணைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KS ஸ்ரீகிரி பிரசாத் மற்றும் கோவை மாநகர சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் தங்கதுரை IPS ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர். மீடியா டவர் பகுதியில் இருந்து தொடங்கிய இந்த பேரணியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய இளம் இந்தியர்கள் அமைப்பின் கோவை தலைவர் ராகுல் காமத் கூறுகையில், போதையற்ற சமுதாயத்தை உருவாக்குவது நம் அனைவரின் கூட்டு பொறுப்பு. அரசு, காவல்துறை, கல்வி நிறுவனங்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே நமது இளம் தலைமுறையினரை நாம் பாதுகாக்க முடியும் என்று வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டோம் என்றும் தங்களது குடும்பம் மற்றும் நண்பர்களிடையே இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்றும் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கோவை மாவட்டத்தை போதையற்ற பாதுகாப்பான மாவட்டமாக மாற்ற இளைஞர்கள் அனைவரும் தூதர்களாக செயல்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த பேரணி வெற்றிகரமாக நிறைவுற்றது. வணக்கம். YI கோயம்புத்தூர் இன்னைக்கு கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் பின்ன கவர்மெண்ட் கிட்ட சேர்ந்துட்டு ட்ரக் அவேர்னஸ் நமக்கு வேண்டாம்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் பல வருஷம் முன்னாடி ஆரம்பித்து இந்த வருஷமும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது என்னென்னா, நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற யூத்துக்கும் அவங்களுக்கு தெரிய வைக்கணும். ஏன்னா ட்ரக்ஸுங்கிறது ஒரு இருக்கக்கூடாது நம்ம சொசைட்டியில். ஸோ நம்மளோட இனிஷியேட்டிவ் இல்லைன்னா நம்ம ஹெல்த்தும் யுவா வெர்டிக்கல் இது வச்சுட்டு அவங்ககிட்ட மெயினாக என்ன ஸ்பெசிஃபை பண்ண சொல்கிறோன்னா, இந்த ட்ரக்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டோம். ஸோ அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஆக்டிவிட்டீஸ் போன வாரமாக இல்லை காலேஜுக்கு போய் அவேர்னஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி இன்றைக்கி நம்ம 2 சீஃப் கெஸ்ட் திரு கிரிபிரசாத் அவர்கள் டிவிக்கு MLA நம்மக்கிட்ட இருந்தார். பின்ன DC சாரும் வந்திருந்தாருங்க. ஸோ அவங்க 2 பேரும் சொன்ன லைவ் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லிட்டு எப்படி இன்னைக்கு யூத்தில் நிறைய பேர் ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க வாழ்க்கை கெட்டு போகுது, இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லி இன்னைக்கு ஈவெண்ட் ஆரம்பிச்சு தந்தாங்க. ஸோ நிறைய போஸ்டர் மேக்கிங் சொல்லிட்டு போன வாரம் பண்ணதுக்கெல்லாம் ஃபெலிசிட்டேட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு 300 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 300 மீட்டர் காலேஜ் ஒரு அவேர்னஸ் ரேலி மாதிரி நடந்துட்டு பிளக்கார்ட்ஸில் மெசேஜ் ட்ரக்ஸ் நம்மளுக்கு வேண்டாம், ட்ரக் ஃப்ரீ கோயம்புத்தூராக பண்ண ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி இந்த ட்ரக் அவேர்னஸ் ரேலியை நிரூபித்துறாங்க. இந்த மீடியா டவரில் வச்சுட்டு 300 பேர்த்துக்கு அவங்க அட்ரஸ் பண்ணிட்டு இதுதான் மெயின். இது நம்ம YI கோயம்புத்தூர்லேருந்து சொல்ல விரும்புகிறோம், ட்ரக் ஃப்ரீ கோயம்புத்தூராக பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த ஆரம்பிச்சிட்டோம். இதுமேல் எல்லா யூத்துக்கும் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இன்னைக்கு 300லேருந்து ஒரு 3000 இவென்ச்சுவலி 30,000 பேர்த்துக்கு இது ரீச் அவுட் பண்ண நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.